ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வண்டி ஓட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திராவில் டிஇவி 300 மேனுவல் வெஹிக்கிள். மார்னிங் ஒரு 8 o'clock இருக்கும். டியூட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த டியூட்டி எங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 days அவுட் ஸ்டேஷன் டியூட்டி. அதனால் வண்டிலாம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு அப்புறம் வண்டியில் ஏறி உட்காந்தாச்சு. போகிற வழியில் டீசல் ஃபில் பண்ணிவிட்டு ஏர் செக் பண்ணிவிட்டு, இது பார்த்தீங்கன்னா பஞ்சர் இல்லைங்க. 4 பக்கமும் ஃபுல்லாக ஏரை டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக 4 சைடும் நைட்ரோஜன் ஏர் ஃபில் பண்ணிவிட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விஜயவாடா தாண்டி ஜங்காரட்டிக்குறோம். அங்கே ஒருத்தவங்க ட்ராப் பண்ணிட்டு வாங்கணும். போகிற வழியில் லன்ச் இந்த ஸ்பைஸிங்கிற தாபாவில் தான் நிப்பாட்டி சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா நானும் அண்ட் பன்னீர் மசாலாவும். சொல்ல மறந்தாங்க, நம்ம கூட இவரும் ட்ராவல் பண்ண ரொம்ப வேறானா அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. நம்ம எந்த ரூட் வழியாக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தடா, ஓங்கோல், குண்டூர், விஜயவாடா, எல்லூர், அப்புறம் இந்த ஜங்காரட்டிபுரம் வந்துடும். ஆந்திராவில் ஒரு டோல் பார்த்தீங்கன்னா நீட்டாக நல்ல பெருசாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் அதை பற்றி சொல்கிறேன். இந்த ஆறு பாருங்களேன், தண்ணி எப்படி வற்றி போய் இருக்குன்னு. அங்கே இங்கேன்னு கொஞ்சம் தண்ணி இருக்கு. அம்மா யாராவே முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா? டேய் யாராவே? அவரு பாக்ஸ். இந்த 6 பேர் தெரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு ஹைட்டான ரொம்ப லாங்கான இது இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவினிங் ஒரு 6:30 இருக்கும். விஜயவாடா நிப்பாட்டி டீ சாப்பிட்டோம். அப்புறம் 8 o'clock கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் பண்ணிட்டோம். கஸ்டமர் டாக்டருங்கிறானா, அவங்க ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் ரூம் கொடுத்துட்டாங்க. நாளைக்கு கிளம்பணும், ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 10 o'clock இருக்கும். நம்ம சென்னை கிளம்பிட்டோம். போகிற வழியில் லஞ்ச் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். அந்த அளவுக்கு ஒன்றும் ஒருத்தலாம் இல்லை, வயிறை காயப்படக்கூடாதுன்னு சாப்பிட்டோம், அவ்வளோதான். சொல்ல மறந்துட்டேனே, ஆந்திராவில் டிராஃபிக் ரூல்ஸ்லாம் ஒபே பண்ணுறதே இல்லைங்க. டிஎன் வெஹிக்கிள், அதர் ஸ்டேட் வெஹிக்கிளில் பார்த்தா சுத்தமாக மதிய விட மாட்டுறாங்க. அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, பாருங்களேன், ஒருத்தன் தலையிலையாவது ஹெல்மெட் இருக்கானே. 100 பேர் வண்டி ஓட்டுறான்னா அதில் ஒரு 10 பேர் தான் ஹெல்மெட்டே போட்டு ஓட்டோம். உங்களை டிராஃபிக் ரூல்ஸ்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. நீங்களே பாருங்கள் எப்படி ஹெல்மெட் போடாமல் அசால்ட்டாக போகிறானுங்கன்ட்டு. டிஎன் வெஹிக்கிளை பார்த்தா அதுவும் சுத்தமாக மதிக்க கூடுறது இல்லை, வழியே விட மாட்டுறானுங்க. இன்னொரு 4-5 பேர் செத்துட்டு கேப் விடாம போங்க. வரேன் போறவங்கள எக்மோர் சுத்தி போட்டோம். குறுக்க இந்த கௌசிக் கொண்டா போகிற வரல விஜயவாடாவில் டீசல் ரீஃபில் பண்ணிவிட்டு வரும்போது சார் தாங்க அவங்க ஓனரை விட்டுட்டு அந்த ஃபீல்டில் சொத்தும் இல்ல சுகமும் இல்ல சொந்தம் இல்ல பந்தம் இல்ல அவன் போல வந்துட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா, டோல்கேட்லாம் நல்லா பெருசாக நீட்டாக இருக்குதுல்ல. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இந்த டோல்கேட்குள்ளெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, காசு ரொம்ப கூட. அநியாயத்துக்கு டோல்கேட் காசுலாம் வாங்குறாங்க. ஒரு 6:30 இருக்கும். தடா ரீச் ஆகிட்டோம். தடா பக்கத்தில் சால்சா மல்டிவிஷன் ஹோட்டலில் டீ சாப்பிட்டுட்டு போய் சென்னை என்ட்ரி. ஆனால் அப்படியே டிராஃபிக்கில் மாட்டி போகணும். 30 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. 8:15 கஸ்டமர் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். அப்புறம் கஸ்டமரை வீட்டில் பார்த்துருவோம், ட்ராப் பண்ணிவிட்டு பேமெண்ட் வாங்கிட்டு நம்மளும் கிளம்பிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.